நமது நாட்டு மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சவுதி அரேபியா, கட்டார், குவைத், அபுதாபி போன்ற நாடுகள் எமக்கு எல்லா கஷ்டங்களிலும் உதவி இருக்கிறார்கள். என்றாலும் இந்த துன்பங்களின் பொழுது ஈரான் மக்கள் பல ஆயத்துல்லா கொமேனி அவர்கள் உட்பட அந்த நாட்டுடைய முக்கிய தலைவர்கள் இழந்திருக்கிறார்கள். நேற்று இரவு நாங்கள் பார்த்தோம், பாலங்களை அடிக்கப் போகிறோம் என்று ட்ரம்ப் அறிவித்ததோடு ஈரானிய மக்கள், ஆண்கள், பெண்கள் கூட்டம் கூட்டமாக நின்று நாங்கள் ஷஹீதாக போகிறோம் என்று அந்த பாதையோரங்களிலே நின்று தம்முடைய அந்த அதாவது அச்சுறுத்தலுக்கு நாங்கள் அஞ்சவில்லை, உயிரை மாய்ப்பதற்காக நாங்கள் தயாராக இருக்கின்ற ஒரு செய்தியை நேற்று காட்டினார்கள். அதுதான் இஸ்லாமியர்களுடைய பண்பு என்பதை அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். எனவே சவுதி அரேபியா, கட்டார், குவைத், அபுதாபி போன்ற நாடுகள் ஈரானோடு சேர்ந்து இந்த விஷயத்திலே அமெரிக்க தளங்களை, அதாவது அமெரிக்க படையை உடனடியாக கட்டார் எடுத்த முடிவை போல் அவர்களும் எடுத்து அவர்களுக்கு இடையிலே ஏற்பட்டிருக்கின்ற மனக்கசப்புகளுக்கு ஒரு விடிவை காண வேண்டும். அவர்கள் பேச வேண்டும். அமெரிக்காவோடு பேச ஈரானுக்கு முடியுமாக இருந்தால் சவுதி அரேபியாவோடு பேச வேண்டும். அதே போல அதாவது அபுதாபியோடு, குவைத்தோடு, கட்டார் நாடுகளோடு பேசி உடனடியாக அமெரிக்க படையை அனுப்புகின்ற கட்டார் எடுத்த முடிவை போல ஏனைய நாடுகளும் செய்து இவர்கள் ஒற்றுமையாக வருகின்ற பொழுது இஸ்ரேல் என்ற கேடுகட்ட அந்த நாட்டை முற்று முழுதாக, அதாவது பலஸ்தீன மக்களுக்கான விடுதலையை பெற்றுக் கொடுக்கலாம் என்று கூறி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.